Hello friends, welcome to Kitchen of Madras. இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த குழம்பு வச்சிங்கன்னா லஞ்சுக்கு குழம்பும் ரெடி ஆகிடும், ஈவினிங் ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடும். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். உருண்டைக்கு தேவையானது கடலைப்பருப்பு நான் ஒரு கப் எடுத்து அது அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையானது உருண்டைக்கு செய்ய தேவையானது வந்து வெங்காயம் 2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இஞ்சி வந்து 1 இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பூண்டு 10 பல் எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 3 எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். தண்ணியை நல்லா இருத்து போடுங்க, தண்ணி இல்லாமல் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது அந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு, இந்த உருண்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நல்லா அழுத்தி உருண்டையை பிடிச்சி வச்சிருங்க. இந்த மாதிரி உருண்டை தேவையான அளவு உருண்டையை பிடிச்சி வச்சாச்சு. மீதி மாவை நம்ம வடை சுட்டி எடுத்துடலாம். இந்த உருண்டையை வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி வச்சுருங்க. அதாவது இட்லி குண்டானில் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. இப்போது வடை எப்படி சுடுறதுன்னு பார்த்துடலாம். அதை மீதி மாவை உருண்டையாக போட்டு தட்டி வடைக்கு போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸு உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட செஞ்சுக்கலாம். மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சுட அடுத்த நாள் கூட சுட்டு நீங்கள் சாப்பிடலாம். அதனால் எப்போ உருண்டை குழம்பு வச்சாலும் சேர்த்து பருப்பை சேர்த்து ஊற வச்சு இந்த மாதிரி வடைக்கும் ரெடி பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நான் உருண்டையை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 10 மினிட்ஸ் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்ப ரெடி பண்ணிடலாம். புளி தண்ணி நான் ஒரு லெமன் சைஸு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் வந்து இது குழம்பு மிளகாய்த்தூள். இதிலே வந்து தனியா, சுக்கு எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சது. கடையில் குழம்பு மிளகாய் தூள்னு கேட்டால் கொடுப்பாங்க, இல்லைனா வீட்லேயே கூட அரைச்சிக்கலாம். அது ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு எடுத்தாச்சு. தக்காளி ஒரு அரைப்பழம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கரைச்சி நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் அந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிடுறேன். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன்.
வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியை சேர்த்தாச்சு. தக்காளியும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு போட்டு இடித்து வச்சுருந்தேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி எடுத்துருங்க. எல்லாம் வதங்கினதும் நம்ம குழம்பு கூட்டி வச்சுருந்தோம், அதை இதில் சேர்த்து வச்சுருங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு புளி எல்லாம் சேர்த்து கூட்டி வச்சதை இதில் ஊற்றி கலந்து எடுத்துருங்க. தட்டை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே திக்காக இருக்கும் குழம்பு, அந்த கன்சிஸ்டன்சி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனோடனே உருண்டையை எடுத்து போட்டுக்கோங்க. உருண்டை போட்டுட்டு நம்ம வேக வச்ச உருண்டை இது. உருண்டையை போட்டுட்டு இந்த டைம்லேயும் நீங்கள் குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உருண்டையை போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த உருண்டை கரையவும் கரையாது, ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணிட்டதுனால உருண்டை கரையாது, அப்படியே இருக்கும். இது ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.